அன்பான மாணவர்களே, இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, இலங்கை தேசிய கல்வி நிர்வாகமும் கல்வி அமைச்சும் இணைந்து வழங்குகின்ற இந்த குருகுலம் நிகழ்ச்சியானது தரம் 12 மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாகவும், இந்த இடர்கால நிலைமைகளில் பாடசாலைகளின்றி வீடுகளிலே தரித்திருக்கும் உங்களுக்காகவும் உங்கள் கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் தரம் 12 புவியியல் பாடத்தில் உங்களை நாங்கள் இன்று சந்திக்கின்றேன். இந்த புவியியல் பாடத்தில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, புவியியல் பாடமானது 2 துறைகளாக காணப்படுகின்றன. ஒன்று பௌதிக புவியியல், இன்னொன்று மானிட புவியியல். ஆகவே பௌதிக புவியியல் தொடர்பான பல்வேறுபட்ட பாட விடயங்கள் இங்கு உங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை போல இன்று நாங்கள் மானிட புவியியல் பாடத்தின் பிரதான ஒரு பிரிவை பற்றி இன்று கற்க இருக்கின்றோம். இடரீதியாக வேறுபடுகின்ற மனித நடவடிக்கைகளை அந்த சூழலோடு, அதாவது இயற்கையில் காணப்படுகின்ற சூழலோடு நாங்கள் தொடர்படுத்தி ஆராய்கின்ற பொழுது 2 எண்ணக்கருக்களின் அடிப்படையில் இந்த மானிட புவியியல் பாடமானது விரிவடைந்து அல்லது அந்த அணுகுமுறைகளோடு அவை ஆராய்வதை பார்க்கலாம். குறிப்பாக புவியியல் பாடத்திலே 2 எண்ணக்கருக்கள் முக்கியம் பெறுகின்றது. ஒன்று காலம் மற்றும் இடம். ஆகவே கால ரீதியாகவும் இட ரீதியாகவும் வேறுபடுகின்ற மனித நடவடிக்கைகளை இந்த புவியியல் பாடமானது வேறுபடுத்தி அல்லது அது தொடர்பாக ஆராய்கின்ற ஒரு துறையாகத்தான் நாங்கள் இந்த மானிட புவியியல் பாடத்தை எடுத்துக்காட்ட முடியும். அந்த வகையில் மானிட புவியியலின் முக்கியமான ஒரு துறையாக இருக்கின்ற முக்கியமான ஒரு பாடத்தை தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் அந்த பாடத்தை சற்று பார்ப்பதற்கு முன்பு நாங்கள் சிறியொரு காணொளி ஒன்றை பார்த்துவிட்டு இப்பொழுது நாங்கள் பாடத்துக்கு வருவோம். பிள்ளைகளே, இந்த மானிட புவியியல் பாடத்தில் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு வளம்தான் மனித வளம். எங்களுக்கு தெரியும், வளத்தை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பௌதிக வளம், இன்னொன்று மானிட வளம். அதாவது பௌதிக வளங்களை மனிதனுடைய அறிவு, திறன், தொழில்நுட்பம் என்பவற்றை பயன்படுத்தித்தான் இந்த பௌதிக வளத்தை மனிதனானவன் சமூகத்துக்கு ஏற்றபடி, தனக்கு ஏற்றபடி அவற்றை மாற்றி அமைத்துக் கொள்கின்றான். ஆகவே மனித வளம் என்ற வகையில் இந்த மானிட புவியியல் பாடமானது உலக சனத்தொகை தொடர்பாகவும் அவற்றை ஆராய்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே மனிதன் ஒரு வளம் என்ற அடிப்படையில் இந்த புவியியல் பாடமானது, குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மானிட புவியியல் பாடமானது இந்த உலக குடித்தொகை தொடர்பான அதிக கரிசனை மேற்கொள்வதை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், நான் ஏலவே குறிப்பிட்டது மாதிரி இந்த மானிட புவியியல் பாடமானது இந்த புவி மேற்பரப்பில் மனிதனானவன் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக அவனுடைய பரம்பலானது பரவி செல்வதை பார்க்கலாம். இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே நீண்ட கால ரீதியாக இந்த மனித வளமானது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதை இந்த உலக சனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பாடமாகத்தான் நாங்கள் இவற்றை பார்க்க முடியும். ஆகவே இந்த உலக சனத்தொகை என்ற இந்த பாடத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த மணித்தியாலத்தில் நான் உங்களுடன் இன்று கலந்துரையாட இருக்கின்றேன். ஆகவே எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் கை நூல் என்றது அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இந்த பாடங்களை உங்களுக்கு நடத்தி சென்றுகின்றோம். ஒவ்வொரு வாரந்தோறும் நாங்கள் இந்த புவியியல் பாடத்தில் பல்வேறுபட்ட அம்சங்களை அந்த பாடத்திட்டத்துடன் இணைந்து தான் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் இந்த ஆசிரியர் கை நூலை உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் குறிப்பாக எடுத்து பார்க்க வேண்டும். அந்த விடயத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறுகள் ஆகிய 3 விஷயங்கள் அங்கு காட்டப்பட்டிருக்கும். என்ன விடயம் குறிப்பிட்டு என்று நினைத்து பார்த்தால் தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு. குறிப்பாக
ஒரு பாடத்தின் மூலமாக நாம் படிக்கின்ற பொழுது, ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது அந்த பாடத்தின் மூலமாக இறுதியில் நாங்கள் அடைய வேண்டியவைகளை நாங்கள் கற்றல் பேறு என்று சொல்வோம். அவற்றை நாங்கள் ஆங்கிலத்தில் லேர்னிங் அவுட்கம்ஸ் என்று சொல்வோம். அதே மாதிரி அந்த கற்றல் பேரின் ஊடாக பாடத்தை நாங்கள் முடித்து அந்த பாடத்தினுடைய முழுமையான பாடப்போதையை அடைகின்றதுக்கு ஒரு தேர்ச்சி மட்டமாக நாங்கள் காட்டப்படுவது தேர்ச்சி மட்டம். ஆகவே அந்த தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் அடைந்து பல்வேறு பாடத்தினூடாக இருக்கின்ற பல்வேறு தேர்ச்சி மட்டங்கள் ஊடாக நாங்கள் இறுதியாக அடைந்து கொள்ள வேண்டிய விளைவு அல்லது பேறு என்னென்று கேட்டால் அதுதான் தேர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பாடத்திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த மானிட புவியியல் பாடத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உலக சனத்தொகை தொடர்பான தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டம் மற்றும் கற்றல் பேறுகளை பார்த்து கொண்டு அவற்றினூடாக இந்த பாடம் எவ்வாறு உங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பாடத்தினுடைய முதலாவது தேர்ச்சி மட்டத்துக்கு நாங்கள் அடைவதற்கு முன்பு இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற அந்த படத்தை உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட விடயங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. உலக குடித்தொகை தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். உலக குடித்தொகை என்பது எங்களுக்கு தெரியும். பொதுவாக நீங்கள் குடித்தொகையை நாங்கள் வெவ்வேறு பெயர்களினால் பார்த்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உலக குடித்தொகை. குடித்தொகை என்பதை நாங்கள் சனத்தொகை என்றும் குறிப்பிடுவோம். ஆகவே இந்த உலக சனத்தொகையில் பல்வேறுபட்ட பண்புகள் காணப்படுகிறது. அதற்கு முன்பு நாங்கள் உலக குடித்தொகை என்றால் என்ன என்று கேட்போமானால் உலகத்திலே சேர்ந்திருக்கின்ற அனைத்து மக்களினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை தான் நாங்கள் குடித்தொகை என்று கருதுகின்றோம். அதாவது குடித்தொகை அல்லது சனத்தொகை என்பது உலகத்தில் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கையை தான் நாங்கள் குடித்தொகை என்று சொல்லுகின்றோம். அந்த குடித்தொகையில் பல்வேறுபட்ட பண்புகளை நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக குடித்தொகை பருமனும் வளர்ச்சியும். பருமன் சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பருமன் என்பது குடித்தொகையினுடைய அளவு. குறிப்பாக உலக ரீதியாக, கண்டங்கள் ரீதியாக, நாடுகள் ரீதியாக, பிரதேச ரீதியாக மற்றும் கிராம நகர ரீதியாக உலக குடித்தொகை ஆனது எவ்வாறு அளவை கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்பது குடித்தொகையினுடைய அளவு. அதே மாதிரி குடித்தொகையினுடைய வளர்ச்சி பற்றி பார்க்கின்ற பொழுது வரலாற்று காலம் தொடக்கம் இன்றை வரைக்கும் உலகத்தினுடைய மக்கள் எண்ணிக்கையானது எவ்வாறு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது, அதாவது குறைந்த நிலையிலிருந்து நீண்ட காலங்களாக எவ்வாறு இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றது என்பதை பார்ப்பதுதான் இந்த குடித்தொகை வளர்ச்சியாக இருக்கும். அதே போல பல்வேறுபட்ட விடயங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற வகுப்புகளில், அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலக குடித்தொகை பரம்பல். உலகத்திலே குடித்தொகையானது எவ்வாறு பரம்பி காணப்படுகிறது, அது பிரதேச ரீதியாக எவ்வாறு வேறுபடுகிறது என்பதையும் உலகத்தினுடைய இடப்பெயர்வு தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த மானிட புவியியல் பாடத்தில் இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த உலக சனத்தொகை தொடர்பான தேர்ச்சியை நாங்கள் முதலாவதாக எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலாவது தேர்ச்சியாக இந்த பாடத்திட்டத்தில், அதாவது மானிட புவியியல் பாடத்திட்டத்தில் உங்களுக்கு இரண்டாவது தேர்ச்சியாக அது காட்டப்பட்டிருக்கிறது. குடித்தொகையின் பண்புகளை கற்று ஆராய்ந்து குடித்தொகை பிரச்சினைகளை இழிவாக்குவதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கத்துடன் செயற்படுவார். ஆகவே மாணவர்களே, எங்களுக்கு இந்த பாடம் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் குடித்தொகை பண்புகள் என்றால் என்ன, அந்த பண்புகளுக்குள் உள்ளடக்கப்படுகின்ற முக்கியமான விடயங்கள் யாவை, இந்த பண்புகள் உலகளாவிய ரீதியில் அல்லது பூகோள ரீதியாக தெரிந்து சிறு பிரதேசங்கள் வரைக்கும் எவ்வாறு காணப்படுகின்றன, அவற்றினால் இந்த குடித்தொகை அதிகரிப்பதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் யாவை, இந்த குடித்தொகை குறைந்து செல்வதனால் சில நாடுகளில் எதிர்நோக்கப்படுகின்ற பிரச்சனைகள் யாவை என்பது தொடர்பாக பூரண விளக்கத்துடன் சரியான தரவுகளுடன் உதாரணங்களுடன் நாங்கள் விளங்கிக் கொள்வாகமாக இருந்தால் இந்த பாடத்தினுடைய தேர்ச்சியை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது தேர்ச்சி மட்டங்கள், பிள்ளைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முதலே குறிப்பிட்ட தேர்ச்சியை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது முதலிலே நான் குறிப்பிட்ட உலக குடித்தொகை பண்புகளை ஆராய்ந்து அந்த குடித்தொகை பிரச்சனையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இழிவளவாக்குவதற்கு முன் வருவார், அதாவது இந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்வதற்கு நீங்கள் முன் வருவீர்கள் என்ற அடிப்படையில் அந்த தேர்ச்சி அமைக்கின்ற பொழுது அந்த தேர்ச்சியை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு அந்த 2 மட்டங்களாக அவற்றை பிரித்து காட்டியிருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பாட புத்தகங்களில் அது பௌதிய புவியியலாக இருந்தாலும் சரி, அல்லது மானிட புவியியலாக இருந்தாலும் சரி, அல்லது செய்முறை புவியியலாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த இதனுடன் தொடர்பான வேறு பாடங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய 3 விடயங்கள் அந்த பாடத்திலே சொல்லப்படுகின்ற தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு. ஆகவே இந்த 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு உங்கள் பாடத்தை நகர்த்தி செல்வீர்களாக இருந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பிரஜையாக, பூகோளத்தை சுவாசிக்கின்ற, பூகோளத்தை நேசிக்கின்ற நல்ல மாணவர்களாக மாறுவது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் நீங்கள் பரீட்சைகளில் எதிர்கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும். ஆகவே அந்த தேர்ச்சி மட்டத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகை பண்புகள், அதாவது உலக குடித்தொகையின் பண்புகள்,
அண்மை கால போக்குகள் மற்றும் பிரச்சனைகளை எடுத்து காட்டுவார் என்பதாக அந்த 2.1 தேர்ச்சி மட்டமானது அமைகின்றது. 2.2 தேர்ச்சி மட்டமானது உலக குடித்தொகையின் இயக்கத்துக்கு பங்களிக்கும் காரணிகளை பகுத்து ஆராய்வார். எங்களுக்கு தெரியும் இந்த பகுத்து ஆராய்வார் என்ற சொல்லானது மிக முக்கியமான ஒரு சொல். பகுத்து என்று சொன்னால் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விடயத்தை, அதாவது இங்கே குறிப்பிட்டது மாதிரி உலக குடித்தொகையின் இயக்கத்துக்கு, மனிதர்கள் இயக்கத்துக்கு பல்வேறுபட்ட காரணிகள் பங்காற்றுவது போல உலக குடித்தொகையை இயக்குகின்ற பல்வேறு காரணிகள் இருக்கின்றது. அதாவது உலகத்தில் ஒரு பிரதேசத்தில் குடித்தொகை அதிகரிக்கிறது அல்லது இன்னொரு இடத்தில் குறைவடைகிறது என்று சொன்னால் அதற்கான காரணங்கள், அதாவது அடிப்படை காரணங்கள் என்ற அடிப்படையில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்களாக இங்கே இருக்கும் பருமட்டான பிறப்பு வீதம், பருமட்டான இறப்பு வீதம், தேறிய குடிபெயர்வு வீதம் என்ற அடிப்படையில் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த பாடத்தின் மூலமாக கலந்துரையாடுகின்ற பொழுது நீங்களும் உங்கள் பாடசாலை ஆசிரியருடன் இணைந்து எதிர்காலத்தில் நீங்கள் சுயமாக கற்றலில் ஈடுபடுகின்ற வாய்ப்புக்கு அது காரணமாக உங்களுக்கு அது ஊக்கியாக அமையும் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த ஒரு மணித்திய காலத்தில் நான் உங்களுக்கு மிகவும் சுருக்கமாக தருகின்றேன். ஆகவே இந்த தேர்ச்சி மட்டங்களை அடிப்படையாக கொண்டு அடுத்து நாங்கள் கற்றல் பேறுகளுக்கு போவோம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கற்றல் பேறுகள் என்பது லேர்னிங் அவுட்கம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த பாடத்தில் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய பேறுகளாக அவை காட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது, உலக குடித்தொகையின் பண்புகளை விவரிப்பார். இரண்டாவது, உலக குடித்தொகையின் பருமனையும் வளர்ச்சியையும் தரவுகளின் துணையுடன் விளக்குவார். இங்கே முக்கியமான விடயம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்ற இந்த 2வது விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக குடித்தொகை பருமன். உலக குடித்தொகை பருமன் என்பது உலக குடித்தொகையினுடைய அளவு. இந்த உலக குடித்தொகை அளவு எவ்வாறு காணப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி இந்த உலக குடித்தொகையானது நீண்ட காலமாக எவ்வாறு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றதை அந்த தரவுகளின் துணையுடன் விளக்குவார். இது மிக முக்கியமான விடயம் பிள்ளைகளே. நீங்கள் ஒரு புவியியல் பாடம் அல்லது ஒரு உயர்தர மாணவராக அல்லது மாணவியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் சுய கற்றலின் மூலமாக பல்வேறுபட்ட விடயங்களை தேடி அறிந்து கொள்வது மட்டுமல்லாது அதற்கு அவற்றுக்கு நீங்கள் சாதகமாக உங்கள் விடைகளுக்கு அல்லது நீங்கள் எழுதப் போகின்ற விடைகளுக்கு பல்வேறுபட்ட தரவுகள், உதாரணங்கள், படங்கள் போன்றவற்றின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு எந்த காலத்திலும் பின்னிற்கக்கூடாது. ஆகவே புவியியல் என்ற ஒரு பாடம் ஒரு படத்துடன் மிக தொடர்பான ஒரு பாடம். ஆகவே இந்த படங்களுடைய அடிப்படையாக கொண்டும் தரவுகளை அடிப்படையாக கொண்டும் மற்றும் உதாரணங்களை அடிப்படையாக கொண்டும் அண்மை கால தரவுகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த பாடத்தில் எதிர்கொள்வதாக இருப்பீர்களாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு நினைக்கின்றேன். அந்த வகையில் 3வது கற்றல் பேறாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகையின் பரம்பலை படத்தினுடன் விவரிப்பார். அதாவது படத்துடன் விவரிப்பது நீங்களாகத்தான் இருக்க முடியும். உலக குடித்தொகை பரம்பலானது உலகத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது, எவ்வாறான பிரதேசங்களில் அதிகமான மக்கள் செறிந்து வாழ்கிறார்கள், அடர்த்தியாக வாழ்கிறார்கள், எவ்வாறான பிரதேசங்களில் மக்கள் ஐதாக வாழ்கிறார்கள், எவ்வாறான பிரதேசங்களில் மக்கள் வாழ்க்கை மிக குறைவாக இருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அடிப்படையாக கொண்டு சிறந்த உதாரணங்கள் மூலமாக நீங்கள் படத்துடன் உலக படத்துடன் நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தலைப்புகளை நீங்கள் இலங்கை தொடர்பான விடயங்களை எதிர்காலத்தில் கற்கின்ற பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வழங்குகின்ற பொழுது இலங்கையுடனும் தொடர்படுத்தி இவ்வாறான கற்றல் பேறுகளின் மூலமாக நீங்கள் இலங்கையும் பார்க்க வேண்டி இருக்கும். ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவது 2 கற்றல் பேறுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பாடத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் குடித்தொகை வளர்ச்சி என்றால் என்ன, குடித்தொகை பருமன் என்றால் என்ன என்று தொடர்பாக இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி குடித்தொகை பருமன் என்பதை நாங்கள் உலகத்து சனத்தொகை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது குடித்தொகை அளவு, அதாவது உலகத்தில் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பார்த்தோம். அதே மாதிரி குடித்தொகை வளர்ச்சி என்பது நீண்ட காலமாக இன்றை வரைக்கும் உலகத்தில் மக்களானவர்கள் எவ்வாறு வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் குறித்த காலத்தில் பிரதேசம் ஒன்றில் வாழும் ஒவ்வொரு தனி நபர்களின் கூட்டு எண்ணிக்கை குடித்தொகை பருமன் எனப்படுகிறது. அதாவது உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது குடித்தொகை பருமன் என்றால் என்ன. உலக குடித்தொகை பருமனை பற்றி பார்க்கிற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி புவியியலுடைய 2 எண்ணக்கருக்கள் காலம், இடம். புவியியல் பாடமானது குறிப்பாக மானிட புவியியலானது இடரீதியாகவும் கால ரீதியாகவும் வேறுபடுகின்ற மனித நடவடிக்கைகளை ஆராய்கின்ற ஒரு துறையாக இருந்தால் இந்த குடித்தொகை பருமன் என்று சொன்னால் என்ன என்பது அங்கு விடையாக இருக்கிறது. ஆகவே குறிப்பிட்ட காலம் என்பது குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண்டாக இருக்கலாம்,
குறித்த ஆண்டொன்றில் குறித்த பிரதேசம் என்பது அது கண்டமாக இருக்கலாம், அல்லது உலகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிராந்தியமாக இருக்கலாம், அல்லது நாடுகளாக இருக்கலாம், அல்லது கிராமம் நகரம் என்ற வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு இருக்கலாம். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும், உலக குடித்தொகை பருமன் என்பது குறித்த காலத்தில் பிரதேசம் ஒன்றில் வாழுகின்ற ஒவ்வொரு தனி நபர்களின் கூட்டு எண்ணிக்கையைத்தான் நாங்கள் குடித்தொகை பருமன் என்கின்றோம். ஆகவே குடித்தொகை வளர்ச்சி என்பது என்னது? உலக குடித்தொகை வளர்ச்சி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீண்ட கால ரீதியாக உலகத்திலே வரலாற்று காலம் தொடக்கம் இன்றை வரைக்கும் உலகத்திலே அதிகரித்து வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை, மக்களானவர்கள் உலகத்திலே அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணிக்கை ரீதியான அதிகரிப்பைத்தான் நாங்கள் இப்பொழுது குடித்தொகை வளர்ச்சி என்ற சொல்லினால பயன்படுத்துகின்றோம். ஆகவே இன்றைய உலக குடித்தொகையினை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் கணக்கெடுக்க கண்ணில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்று உலகத்தினுடைய சனத்தொகையானது வேகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது உலகின் குடித்தொகை பருமன், அதாவது குடித்தொகை அளவானது, உலகத்தில் வாழுகின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையானவர்கள் 7.83 பில்லியனை கடந்திருக்கிறார்கள். பில்லியன் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி எடுக்கப்பட்ட தரவின் அடிப்படையில் இன்றைய உலக குடித்தொகை அளவானது 7.83 பில்லியனை கடந்துள்ளது. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 7 பில்லியன் சனத்தொகை, இன்றைக்கு உலகத்தில் 7 பில்லியன் சனத்தொகையை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த கடந்து வந்த பாதை மிகவும் முக்கியமான காலகட்டமாக எங்களுடைய பாடத்திட்டத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று 1750களுக்கு முன்பு உட்பட்ட காலம், அதாவது கிறிஸ்துக்கு பின்பு 1750க்கு முன்பு உலக சனத்தொகையானது எவ்வாறு இருந்தது, 1750க்கு பின்பில் இருந்து இன்று வரைக்கும் உலக சனத்தொகையானது எவ்வாறு வளர்ச்சி அடைந்து எண்ணிக்கை ரீதியாக அதிகரித்து வருகின்றது என்பதை நாங்கள் இந்த பாடத்தினூடாக பார்க்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 1750களுக்கு முன்பு 20,000 வருடங்களாக உலக சனத்தொகையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலக சனத்தொகையானது 1750களுக்கு முன்பு குறிப்பிட்ட காலத்து மாதிரி இந்த 1750கள் வரைக்கும் மிக மெதுவாக வளர்ச்சி அடைந்து 1750களின் பின்பு உலக சனத்தொகையானது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வந்து இன்று 7.83 பில்லியனை அடைந்திருப்பதை இந்த தரவின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் இந்த மானிட புவியியல் தொடர்பான பாடத்தை கற்கின்ற பொழுது அண்மை கால தரவுகள், உதாரணங்கள், படங்களை நீங்கள் தேடி பெற்றுக்கொண்டு உங்கள் விடைகளுக்கு உங்களுடைய அந்த கற்றல் பேறுகளை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்தீர்களாயின் சிறந்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் உலக குடித்தொகையானது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றதுதான் இந்த எண்ணிக்கை மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அதிகரிப்புக்கு எடுக்கும் கால அளவும் குறைந்து வருகிறது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகையானது 1750களுக்கு முன்பு மெதுவாக வளர்ச்சியடைந்து வந்தாலும் 1750களுக்கு பின்பு வேகமாக உலக குடித்தொகை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த இரட்டிப்படைதல், உலக சனத்தொகை இரட்டிப்படைதல், அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது உதாரணமாக பார்க்கின்ற பொழுது 10 மில்லியன் சனத்தொகை 20 மில்லியன் சனத்தொகை ஆகுவதற்குரிய கால அளவை நாங்கள் உதாரணமாக கொண்டோம் என்று சொன்னால், அந்த கால அளவான அதாவது வருடங்களானது அண்மை காலங்களில் பார்க்கின்ற பொழுது அந்த சனத்தொகை இரட்டிப்படைதலுக்கு எடுக்கின்ற கால அளவு குறைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை போல வருடாந்த குடித்தொகை அதிகரிப்பானது தற்போது 2020ஆம் ஆண்டு தரவின்படி பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகை அதிகரிப்பானது வருடத்துக்கு ஆண்டுக்கானது பார்க்கின்ற பொழுது அதிகரிப்பானது 1.05 வீதத்தால் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு வருடமும் 81 மில்லியன் மக்கள் உலக குடித்தொகையுடன் புதிதாக இணைகின்றார்கள் என்று கூட சொல்லலாம். ஆகவே பிள்ளைகளே, 81 மில்லியன் மக்கள் உலக குடித்தொகையுடன் வருடம் சேர்வார்களாக இருந்தால் உலகத்துடைய மக்கள் தொகை பெருக்கமானது எவ்வாறு அதிகரித்து செல்வது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க முடியும்.
இப்பொழுது நாங்கள் குடித்தொகை வளர்ச்சியுடன் தொடர்பான எண்ணக்கருக்களை பார்க்கின்ற பொழுது இதிலே 3 உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். ஒன்று பிறப்பு வீதம், இன்னொன்று இறப்பு வீதம், மூன்றாவது தேறிய குடிபெயர்வு வீதம். பிறப்பு வீதம் என்று சொன்னால் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறித்த ஒரு வருடத்துள் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை, மொத்த உயிர் பிறப்புகளின் எண்ணிக்கை அதன் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 1000. பருமட்டான பிறப்பு வீதம் எவ்வாறு கணிப்பிடப்படுது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு வருடத்துள் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையின் கீழ், அதைத்தான் நான் இங்கு மிக சுருக்கமாக காட்டியிருக்கின்றேன், பிரதேசம் ஒன்றில் அல்லது நாடொன்றில் மொத்த உயிர் பிறப்புகளின் குறித்த வருடம் ஒன்றில் ஏற்பட்ட மொத்த உயிர் பிறப்புகளின் எண்ணிக்கையின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை. நட்டாண்டு சனத்தொகை என்பது குறிப்பாக அதிகமான நாடுகளில் ஒரு ஆண்டினுடைய நடுப்பகுதியில் மேற்கொள்ளப்படுவதால் அதை நாங்கள் நட்டாண்டு சனத்தொகை என்று சொல்கிறோம். ஆகவே மொத்த உயிர் பிறப்புகளின் எண்ணிக்கையின் கீழ் நட்டாண்டு தர 1000 என்ற அடிப்படையாக கொண்டு காட்டப்படுவது. அதாவது மொத்த உயிர் பிறப்புகளின் எண்ணிக்கையின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 1000. ஆகவே 1000க்கு தான் அது கணிப்பீடு செய்யப்படுவதால் தான் அந்த நாங்கள் பெருமட்டான பிறப்பு வீதத்தை பார்க்கின்றோம். ஆகவே பெருமட்டான பிறப்பு வீதம் என்பது உலக குடித்தொகை வளர்ச்சியில் தாக்கத்தை செலுத்துகின்ற மிக பிரதானமான காரணியாக சொல்ல முடியும். அதே போல இரண்டாவது காரணமாக பெருமட்டான இறப்பு வீதம் என்பது முக்கியம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி உலக குடித்தொகையில் வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற காரணிகள் இருக்குது, அதே மாதிரி வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற காரணிகளும் இருக்கிறது. ஆகவே பெருமட்டான இறப்பு வீதத்தை நாங்கள் எவ்வாறு கணிப்பிடுவது? இறப்பு வீதம் என்று இங்கே எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் பெருமட்டான இறப்பு வீதத்தை நாங்கள் எவ்வாறு கணிப்பீடு செய்வது? ஒரு வருடத்துள் இறந்தவர்களின் எண்ணிக்கை, அதை நான் இவ்வாறு எழுதுகின்றேன். மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 1000. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பருமட்டான இறப்பு வீதத்துக்கும் 1000 பார்த்தோம், பருமட்டான இறப்பு வீதத்துக்கும் 1000 பார்க்கின்றோம். ஆகவே பிள்ளைகளை மீண்டும் பாருங்கள், மொத்த இறப்புகளின் எண்ணிக்கையின் கீழ் நட்டாண்டு சனத்தொகை தர 1000 என்பதை அடிப்படையாக கொண்டு பருமட்டான இறப்பு வீதம் கணிப்பீடு செய்யப்படுகிறது. ஆகவே பருமட்டான பிறப்பு வீதம், பருமட்டான இறப்பு வீதம் ஆகிய இரண்டும் உலக குடித்தொகை வளர்ச்சியில் மட்டுமல்லாது நாடுகளுடைய பிரதேசங்களுடைய குடித்தொகை வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளாக பார்க்க முடியும். அதே மாதிரி தேறிய குடிபெயர்வு வீதம் என்றால் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பிரதேசத்துள் அல்லது ஒரு நாட்டுக்குள் உள்வரவிலிருந்து வெளிச்செல்ல, அதாவது குடிவரவு, குடி அகழ்வென்று கூட அதை புத்தகங்களில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. குடிவரவிலிருந்து குடி அகழ்வை கழித்து அதன் கீழ் நட்டாண்டு சனத்தொகையை பாவித்து தர 1000க்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேறிய குடிபெயர்வு வீதத்தை நாங்கள் கணிப்பீடு செய்ய முடியும். ஒரு பிரதேசத்துள், ஒரு நாட்டுள் உள் வந்தோரிலிருந்து வெளிச்சென்றோரை கழித்து மொத்த நட்டாண்டு சனத்தொகையால் பிரித்து தர 1000 நாங்கள் போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் தேறிய குடிபெயர்வு வீதம் பெறும். ஆகவே உலக குடித்தொகை வளர்ச்சியுடன் தொடர்பான 3 எண்ணக்கருக்கள் அல்லது 3 விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். ஒன்று பிறப்பு வீதம், அதை நாங்கள் பருமட்டான பிறப்பு வீதம் என்று சொல்லியிருக்கின்றோம். அதே மாதிரி இறப்பு வீதத்தை பருமட்டான இறப்பு வீதம் என்று காட்டியிருக்கின்றோம். அதே மாதிரி தேறிய குடிபெயர்வு வீதத்தையும் நாங்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம். பிள்ளைகளே, இந்த 3 எண்ணக்கருக்களும் உலக குடித்தொகை வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற பிரதானமான 3 காரணிகளாக நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும்.
ஆகவே பிள்ளைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இந்த தேறிய குடிபெயர்வு வீதம் என்ற மிக முக்கியமான விடயம் உலகத்தினுடைய சனத்தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கின்ற காரணி என்ற அடிப்படையில் பிறப்பு வீதம் மற்றும் இறப்பு வீதம் தாக்கம் செலுத்தினாலும் உலக சனத்தொகையினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கின்ற காரணி என்ற அடிப்படையில் நாங்கள் தேறிய குடிபெயர்வு வீதத்தை கருதி கொள்ள முடியாது. உலக சனத்தொகை மாறாக ஒரு கண்டத்தினுடையது அல்லது மாறாக நாட்டினுடையது அல்லது பிரதேசத்தினுடைய சனத்தொகை வளர்ச்சியில் தாக்கம் செலுத்துகின்ற மூன்றாவது பிரதானமான காரணமாக நாங்கள் இன்று தேறிய குடிபெயர்வு வீதத்தை கருதி கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உலக குடித்தொகை வளர்ச்சியில் பிறப்பு வீதத்தின் அதிகரிப்பு இறப்பு வீதத்தின் வீழ்ச்சியும் நேரடியாக செல்வாக்கு செலுத்துவதை பார்க்கலாம். உலக குடித்தொகை வளர்ச்சியில் பிறப்புகள் அதிகரிப்பது அதே மாதிரி இறப்புகள் குறைவடைவதாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் அல்லது உலகத்தில் நாட்டினுடைய அல்லது கிராமங்களுடைய அல்லது அந்த பிரதேசத்துடைய மொத்த சனத்தொகையானது வளர்ச்சி அடைவதை பார்க்கலாம். அவற்றைப் போல பிரதேசம் ஒன்றின் குடி வளர்ச்சியில் குடிபெயர்வும் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற பிரதானமான காரணியாக இருக்கிறது குடிபெயர்வு. மாணவர்களே, நான் ஏலவே குறிப்பிட்ட மாதிரி உலக சனத்தொகை வளர்ச்சியை நாங்கள் 2 காலகட்டங்களாக பிரித்து பார்த்திருக்கின்றோம். ஒன்று 1750களுக்கு முற்பட்ட காலம், அதே மாதிரி 1750களுக்கு பிற்பட்ட காலம். இந்த 2 காலகட்டங்களிலும் உலக சனத்தொகையானது எவ்வாறு வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது பார்க்கின்ற பொழுது நாங்கள் இவற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக இந்த வரைபின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துக்கு முற்பட்ட காலம் இங்கே காட்டப்பட்டிருக்கு. அதாவது சைவர் என்ற தானத்தில் நான் இங்கே காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. இது கிறிஸ்து காலம், கிறிஸ்து பிறந்த காலம். கிறிஸ்துக்கு முன்னுள்ள காலம் இங்காலே காட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கு பிற்பட்ட காலம் இங்காலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நீண்ட காலங்களாக கிறிஸ்து பிறந்து 1750 ஆண்டுகள் வரைக்கும் 1750 ஆண்டுகள் வரைக்கும் இந்த வரைவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகையான இந்த சிவப்பு நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கு ஒரு மெதுவான போக்கினை கொண்டு காணப்படுகிறது. அதாவது அதிகமான வளர்ச்சியை கொண்டு காணப்படவில்லை, சிறிய வளர்ச்சியை கொண்டு மெதுவாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், உலக குடித்தொகையானது 20,000 வருடங்களாக நீண்ட காலமாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கின்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆகவே உலக குடித்தொகையானது 20,000 வருடங்களுக்கு மேலாக ஒரு மந்த கதியில் தான் வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது. ஆனால் 1750களுக்கு பின்பு பார்க்கின்ற பொழுது உலகத்து குடித்தொகையானது சடுதியாக அதிகரித்து போகின்ற போக்கினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் இவற்றை உங்களுக்கு மீண்டும் இந்த கோட்டின் மேலாக வரைந்து காட்டுகின்றேன். உலக குடித்தொகையானது மெதுவாக நீண்ட காலமாக வளர்ச்சியடைந்து வந்து 1750களுக்கு பின்பு 1750களுக்கு பின்பு உலக குடித்தொகையானது மிக துரிதமாக வளர்ச்சியடைந்து வருவதை பார்க்கலாம். ஆகவே இந்த கால ரீதியான வேறுபாட்டை தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். உலக குடித்தொகையானது 1750களுக்கு பின்பு வேகமாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது. குறிப்பாக கைத்தொழில் புரட்சி, பசுமை புரட்சி, விவசாயத்தில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட மாற்றங்கள், தொழில்நுட்ப புரட்சி ஆகியவற்றின் காரணமாக இற்றை வரைக்கும் உலக சனத்தொகையானது வேகமாக துரிதமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. அவற்றை இன்னொரு வரைவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்ன நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சனத்தொகையின் உலக சனத்தொகை வளர்ச்சியினுடைய ஜே வளை என்று சொல்வார்கள். அதாவது ஜே உருவத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இவற்றில் நான் வந்து குறித்து காட்டுகிறேன். இவ்வாறு உலக குடித்தொகையானது வளர்ச்சியடைந்து வந்து திடீரென வளர்ச்சியடைகின்ற தலைமையை தான் நாங்கள் அந்த சனத்தொகையினுடைய ஜே வளை என்று காட்டுகிறோம். அதாவது இந்த காலகட்டமானது 1750 ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலமாக தான் இருக்கும். இவற்றை நாங்கள் இன்னும் விரிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வரைபில் உங்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வரைபில் உலக குடித்தொகை வளர்ச்சியானது 4 கட்டங்களாக இவ்வாறு வளர்ச்சியடைந்து வந்திருக்கின்றது. இதிலே காட்டப்பட்டிருப்பது 2 கோடுகள் இதிலே முக்கியமாக காட்டப்பட்டிருக்கிறது. இது பிறப்பு வீதம், இது இந்த கபில நிறமானது இறப்பு வீதம். இங்கே இந்த கட்டம் முதலாவதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது நாங்கள் அவற்றை முக்கியமாக குறித்து காட்டணும்னு சொன்னால் 1750களுக்கு பின்பு இந்த பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் இந்த கட்டத்தில் முதலாவது கட்டத்தில் பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் மாறி மாறி வந்திருக்கின்றபடியால் உலக சனத்தொகையானது மாற்றமுறாமல் ஒரு மந்தமான வளர்ச்சியை கொண்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஆகவே இந்த பகுதியில் உலக குடித்தொகையானது பெரிய அளவில் வளர்ச்சியடையாத ஒரு காலகட்டமாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 2வது காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது இறப்பு வீதமானது சடுதியாக குறைவடைந்து கொண்டு செல்கின்றது, பிறப்பு வீதம் உச்ச மட்டத்திலே தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருப்பது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பிறப்புகள் உயர்வாக இருக்கும், இறப்புகள் குறைவடைந்து சென்றால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும்.
மக்கள் எண்ணிக்கையானது மிக வேகமாக அதிகரிக்கும். ஆகவே இந்த 2வது வரைவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகையானது வேகமாக அதிகரித்து கொண்டு செல்கின்ற போக்கினை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 3வது கட்டத்திலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த வரைவினுடைய ஒவ்வொரு கோடுகளுடைய அசைவுகளும் என்னத்தை காட்டுகின்றது. ஆகவே இந்த பிறப்பு வீதமானது அதே அளவில் இருக்கிறது, இறப்பு வீதமானது குறைவடைய தொடங்குகிறது. 3வது காலகட்டத்தில் இந்த இறப்பு வீதமானது மாற்றமுறுவதை பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளே, இந்த 1750ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு உலக குடித்தொகையானது மெதுவாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது. பிறப்பு வீதம் அதிகம், இறப்பு வீதமும் அதிகம். ஆகவே இறப்பும் பிறப்பும் அதிகரித்து இருந்ததனால் சனத்தொகையில் வளர்ச்சி ஏற்படவில்லை. அது ஒரு மந்தமான வளர்ச்சியடைதான் இருக்குது. அவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலக குடித்தொகை மந்தகதியில் வளர்ச்சியடைந்த காலகட்டம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துக்கு முற்பட்ட காலங்களில் உலக குடித்தொகையானது நிலையான அளவிலேயே இருந்து வந்துள்ளது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு உலகத்தினுடைய மொத்த மக்களானது 300 மில்லியன் மக்களாக தான் இருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கணும் உலக சனத்தொகை 7 பில்லியனை தாண்டி இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து பிறக்கின்ற காலகட்டத்தில் அது 300 மில்லியனாக இருந்திருக்கிறது. கிறிஸ்துக்கு பின் 1750 வரையான காலத்தில் குடித்தொகை மிகவும் மந்தகதியில் வளர்ச்சியிருந்ததாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வரைவை அடிப்படையாக கொண்டு இவற்றை பார்க்கிறோம். இதிலே டெத் ரேட் என்று இருப்பது இறப்பு வீதம், பேர்த் ரேட் என்று இருப்பது பிறப்பு வீதம். ஆகவே பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் நாங்கள் இங்கே இந்த குத்தச்சில் பார்க்கின்ற பொழுது 10, 20, 30, 40 என்று பார்க்கின்றோம். இந்த பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும் 40 அளவிலே கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சனத்தொகையானது உலகத்து சனத்தொகையானது 1750க்கு முன்பு வளர்ச்சி அடையாத ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது கருவளவாக்கமானது உயர் பிறப்பு வீதத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில், அதாவது 1750க்கு முன்பு பெண்களுடைய கருவளவாக்க வீதம் அதிகமாக இருந்தபடியால், நீங்கள் கருவளவாக்க வீதம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வாழ்நாளில் பெறக்கூடிய அதிகபட்ச குழந்தைகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு அது கணிப்பீடு செய்யப்படும். அது வயதுடன் மிகவும் தொடர்புடைய ஒரு அம்சமாக காணப்படும். திருமண வயதுடன் தொடர்புடைய ஒரு அம்சமாக காணப்படும். ஆகவே 1750க்கு முன்பு உலக சனத்தொகையானது வளர்ச்சி அடையாமைக்கு காரணம் என்ன? 1750க்கு பின்பு சடுதியாக உலகத்தில் சனத்தொகை வளர்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது பெண்களுடைய கருவளவாக்க வீதம் மிக அதிகமாக இருந்திருக்குது 1750க்கு பின்பு. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விவசாய வளர்ச்சி காலகட்டத்தில் வயல் நிலங்களுக்கு அதிக ஊழியர் தேவைப்பட்டதால் அதிக பிள்ளைகளை பெறும் நிலை உருவாகி இருக்கிறது. அதாவது விவசாய யுகம் என்று சொல்லப்படுகின்ற மனித வளர்ச்சி காலகட்டத்தில் மனித நிலையாக வாழ்ந்து விவசாய சமூகங்களாக மாறி நகரங்கள் அமைகின்ற பொழுது, நகரங்கள் உருவாகியிருக்கின்ற பொழுது இந்த விவசாய நிலங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அறுவடைகளை மேற்கொள்வதற்கு அதிக தொழிலாளர்கள் தேவைப்பட்டதன் காரணமாக அந்த காலத்தில் மக்களானவர்கள் அதிக பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த தோட்டங்களிலும் வயல்களிலும் வேலை செய்வதற்காக. இவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆகவே இந்த 1750க்கு பின்பு உலக சனத்தொகையானது வேகமாக வளர்ச்சியடைந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமற்ற வாழ்வு, அவர்களுடைய கடின வாழ்வு, ஆபத்தான வாழ்வு என்று நீங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். குறைந்த வாழ்க்கை தரம், அவர்களுடைய வதிவிடங்கள் சூழல்கள் மிகவும் குறைவான தரத்தை கொண்டிருந்தது. அதே மாதிரி பஞ்சம், உலகத்தில் ஏற்பட்ட பஞ்சமானது அந்த மக்களுடைய இறப்பு வீதத்தை அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி தொற்று நோயாக நீங்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடியது பிளேக் நோய். சுகாதார மருத்துவ வசதிகள் அந்த காலத்தில் இடம்பெற்றிருக்காமை, மிக குறைவு மட்டத்தில் காணப்பட்டமை. அதே மாதிரி உணவு தட்டுப்பாடு, ஏனைய தொற்று நோய்கள் மற்றும் சிசு மரண வீதம் ஆகியவை அந்த காலகட்டத்தில், அதாவது 1750க்கு முன்பு இந்த தன்மைகள் காணப்பட்டதன் காரணமாக உலக சனத்தொகையானது வளர்ச்சியடையவில்லை. ஆகவே அந்த காலகட்டத்தில் 1750க்கு முற்பட்ட காலகட்டத்தில் மனிதர்களுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு வீதமானது, சராசரி ஆயுள் காலமானது 20 to 40 வருடங்களாகத்தான் இருந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற பொழுது 1750க்கு பின்பு உலக குடித்தொகை துரிதமாக அதிகரித்தது என்று சொல்லி பார்த்தோம். அப்படி துரிதமாக அதிகரித்தது என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் என்ன? நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே, 18ஆம் நூற்றாண்டு கைத்தொழில் புரட்சியினால் இறப்பு வீதத்தில் சடுதியான வீழ்ச்சி ஏற்பட்டது. பிரித்தானியாவை அடிப்படையாக கொண்டு கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. இந்த கைத்தொழில் புரட்சியானது ஐரோப்பாவுக்கு வெளியே உலகெங்கும் பரவியதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கையானது சொகுசாக மாறியது. அவருடைய வாழ்க்கை தேவைகள் அதிகரித்திருந்த போதும் அவருடைய வாழ்க்கை சொகுசாக கடின வாழ்விலிருந்து இலகுவான வாழ்க்கைக்கு மாறியதன் காரணமாக மக்களுடைய ஆயுள் எதிர்பார்ப்பு மட்டமானது அதிகரித்து கொண்டு வந்திருப்பதை இந்த 1750க்கு பின்பு நாங்கள் அவதானிக்கலாம்.
அதே மாதிரி சிசு மரணத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி குடிப்பெருக்கத்தின் முனைப்பான பண்பாக நாங்கள் பார்க்கலாம். சிசு மரணம் என்பது ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருடத்தில் இறக்கிற தன்மை அதிகமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஆகவே இந்த 1750க்கு பின்பு இந்த சிசு மரண வீதமானது குறைந்திருப்பதை பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த வரைவை பார்க்கிற பொழுது நான் அவற்றை ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டிருக்கேன். இந்த 2வது காலகட்டமாக தான் நாங்கள் இவற்றை பார்க்கிறோம். 1750க்கு பின்பு உலக குடித்தொகையில் பிறப்பு வீதமானது உயர் அளவில் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கலாம். இறப்பு வீதமானது குறைந்து கொண்டு செல்லுகின்றது. பிறப்பு வீதமானது உயர் அளவில் இருந்ததன் காரணமாக இந்த 1750க்கு பிற்பட்ட காலத்தில் உலக குடித்தொகையானது அதிகரித்து கொண்டு போகிற போக்கினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1750க்கு பின்பு உலக சனத்தொகை மிக வேகமாக அதிகரித்து என்று சொன்னால் என்ன காரணம் என்பதை இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை தேடி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்ட விருத்தி, போசாக்கான உணவு கிடைக்கப்பெற்றமை, சுத்தமான நீர் கிடைக்கப்பெற்றமை, சுகாதாரத்தில் ஏற்பட்ட மேம்பாடு, நோய் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பாக நான் இங்கே காட்டியிருக்கின்றேன். 1940களின் பின்பு உலகத்தில் வளர்முக நாடுகளில் பென்சிலின் பாவனை பரவலாக்கம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளிலும் பென்சிலின் பாவனை அதிகரித்த காரணமாக உலகத்தில் தொற்று வியாதிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே நோய் தடுப்பு மருந்துகள், மருத்துவத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி போன்றவைகளால் இறப்பு வீதமானது 1750க்கு பின்பு தாழ்மட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பிள்ளைகளே 1750க்கு பின்பு பிறப்பு வீதம் உச்சளவில் இருந்தாலும் கூட இறப்பு வீதம் மிக கீழ் மட்டத்துக்கு கொண்டு வரப்பட்ட காலகட்டமாக இந்த 1750 காலகட்டத்தை நாங்கள் சொல்லலாம். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுது. கால ரீதியாக உலக குடித்தொகை வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது 1750க்கு முன்பிருந்த நிலைமையும் 1750க்கு பின்பிருந்த நிலையும் நீங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலகப்படத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பச்சை கலர், சிவப்பு கலர் மற்றும் மஞ்சள் கலர், நீல கலர் காட்டப்பட்டிருக்கிற சில நாடுகளுடைய பிரிவுகள். இங்கே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை உங்களுக்கு விளங்குகிறது இந்த கடும் சிவப்பு கலரினால் காட்டப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களானது ஆரம்பத்தில் இறப்பு வீதத்தை குறைத்த நாடுகளாக, அதாவது 1750க்கு பின்பு இந்த சிவப்பு கலரால் குறிப்பாக காட்டப்பட்டிருக்கின்ற நாடுகளானது குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்கா, தென் அமெரிக்காவின் சில பகுதிகள், ஆஸ்திரேலியா என்ற சில பகுதிகள் இறப்பு வீதத்தை சடுதியாக குறைத்த முதல் நாடுகளாக இங்கே காட்டப்பட்டிருக்குது. அதற்கு பின்பு பச்சை கலரில் காட்டப்பட்டிருக்கின்ற ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த இறப்பு வீதமானது குறைக்கப்பட்ட நாடுகளாக இருக்குது. ஆனால் இந்த நீல கடலில் காட்டப்பட்டிருக்கின்ற ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகள், மஞ்சள் கலரினால் காட்டப்பட்டிருக்கின்ற பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், அதே மாதிரி தென் அமெரிக்கா அல்லது லத்தீன் அமெரிக்கா என்று சொல்லப்படுகிற சில நாடுகளில் இறப்பு வீதமானது பின்னைய காலகட்டத்தில் தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இறப்பு வீதத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, பிறப்பு வீதத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக இந்த காலப்பகுதியில் உலக குடித்தொகையானது வேகமாக வளர்ச்சியடைந்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலக குடித்தொகை வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நிமிடத்துக்கு 278 உயிர் பிறப்புகள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடத்துக்கு 278 பிறப்புகள் உலகத்தில் நிகழ்கின்றது. 129 இறப்புகள் இடம்பெறும். நீங்கள் ரெண்டையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும், இறப்பா அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவே பிறப்புகள் உலகத்தில் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2023 உலக குடித்தொகையானது 8 பில்லியன் ஆக அதிகரித்து விடும் என்று சொல்லி நம்பப்படுகிறது அல்லது எதிர்கூறப்படுகிறது. அதை சனத்தொகை எறியம் என்று கூட குறிப்பிடுவார்கள். ஆகவே 2023ஆம் ஆண்டு இன்றைய சனத்தொகையை விட 2021ஆம் ஆண்டு இருக்கிற சனத்தொகையை விட 2023ஆம் ஆண்டு 8 பில்லியனை அண்மித்து விடும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல 2037 அது 9 பில்லியனாக அதிகரிக்கும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகளின் குடித்தொகை அறிக்கையானது குறிப்பிட்டிருப்பதை பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும், குடித்தொகையானது வேகமாக உலகத்திலே வளர்ச்சியடைந்து வருகின்ற போக்கினைத்தான் இந்த அட்டவணை மூலமாக, இந்த தரவுகள் மூலமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது 1804 1 பில்லியனாக இருந்த குடித்தொகை 123 வருடங்களில் 2 பில்லியனாக உள்ளது. அதே மாதிரி 1974 4 பில்லியனாக இருந்த குடித்தொகை 5 பில்லியன் ஆவதற்கு 13 ஆண்டுகள் மட்டும்தான் எடுத்துள்ளது. அதாவது 1987ஆம் ஆண்டு இந்த சனத்தொகையானது 5 பில்லியனாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 243,360 நபர்களும் குடித்தொகையுடன் புதிதாக இணைவதை பார்க்கலாம். இந்த அட்டவணையானது உலக குடித்தொகையானது 1950களில் இருந்து 2050ஆம் ஆண்டுகள் வரைக்கும் உலக குடித்தொகையானது 3 பில்லியன், 4 பில்லியன், 5 பில்லியனிலிருந்து 9 பில்லியனாக எவ்வாறு அதிகரித்து செல்லும் என்பதை இந்த அட்டவணை உங்களுக்கு காட்டுவதாக இருக்கிறது. ஆகவே இந்த 2020க்கு நாங்கள் வாழ்ந்த கடைசி ஆண்டு. ஆகவே இந்த ஆண்டுகளுக்கு பின்பு உலக சனத்தொகையானது 2050 வரைக்கும் எவ்வாறு அதிகரித்து செல்லும் என்பதை இந்த சனத்தொகை எறியம் எங்களுக்கு காட்டுகிறது.
ஆகவே உலக குடித்தொகையானது வேகமாக அதிகரித்து போன போக்கினைத்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த அட்டவணையை பார்க்கின்ற பொழுதும் உலக குடித்தொகை அதிகரிப்பு வீதமானது சற்று பல்வேறுபட்ட காலகட்டங்கள் 1950ஆம் ஆண்டுகளில் இருந்து 2100ஆம் ஆண்டு வரைக்கும் எவ்வாறான போக்கை கொண்டு காணப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். நீங்கள் இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய உச்சமட்ட காலமாக 1960 காலகட்டங்கள் 1965 காலகட்டங்களை நாங்கள் இங்கு பதிவு செய்ய முடியும். உலகத்திலே குடித்தொகை அதிகரிப்பு வீதமானது உச்சளவில் இருந்த காலகட்டமாக நாங்கள் 1960 65 காலகட்டங்களை குறிப்பிட முடியும். ஆகவே அது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது குறைவடைந்து இப்பொழுது 2020களில் மிக குறைந்து 2100ஆம் ஆண்டு மிக தாழ்வான நிலைமைக்கு செல்லும் என்று சொல்லி குடித்தொகை வளர்ச்சி வீதத்தை நாங்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். இவற்றை போல நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக குடித்தொகையின் வருடாந்த அதிகரிப்பு இந்த அட்டவணையில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடங்களாக உலகத்திலே குடித்தொகையானது எவ்வாறு அதிகரித்து கொண்டு செல்வது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1989ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் புதிதாக இணைந்திருக்கிற மக்களுடைய மொத்த எண்ணிக்கை இங்கு மில்லியனில் உங்களுக்கு காட்டப்பட்டிருப்பதை இந்த அட்டவணை மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல இங்கே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை இந்த விடயம் மிக முக்கியமான விடயம். உலக குடித்தொகை வளர்ச்சியின் முக்கியமான பண்புகள் அல்லது முனைப்பான பண்புகள் என்று சொல்லி கேட்கப்படலாம். தெரிந்து கொள்ள வேண்டும். முனைப்பான சொன்ன முக்கியமான பண்புகள் இங்கே பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகை வளர்ச்சியானது வலயம் அல்லது கண்ட ரீதியான சமனற்ற வளர்ச்சியை கொண்டிருக்கு. இந்த உலக படத்தில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் பிள்ளைகளே. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த உலகத்தினுடைய 6 கண்டங்களிலும் உலக குடித்தொகையானது சமனற்ற முறையில் வளர்ச்சி அடைந்திருப்பதை பார்க்கலாம். இந்த 2020ஆம் ஆண்டு தரவின் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே ஆசியா 60% கொண்டிருக்கிறது. உலக சனத்தொகையில் ஆசியாவானது 60% கொண்டிருக்கிறது. இதில் 59.6% காட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய காலம் 2017. ஆனால் 2020ஆம் ஆண்டு தரவின்படி ஆசியாவானது 60% உலக குடித்தொகை மக்களை கொண்டிருப்பதை பார்க்கலாம். அவற்றை போல ஆப்பிரிக்காவானது 17% கொண்டிருக்கிறது. ஐரோப்பாவானது 10% கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 1800ஆம் ஆண்டுகளில் இருந்து 1900 ஆண்டு, 2000 ஆண்டு, 2100ஆம் ஆண்டுகளில் இந்த உலக கண்டங்களானது அல்லது பிரதேசங்களானது எவ்வாறு சனத்தொகையிலே மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை இந்த படம் மூலமாக இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக 2100 ஆண்டுகளில் ஆசியானுடைய சனத்தொகையை விட ஆப்பிரிக்கானுடைய சனத்தொகை அதிகமாக செல்லுகின்ற போக்கினையும் இதன் மூலமாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சனத்தொகை எறியம். சனத்தொகையிலே எதிர்கூறப்படுகின்ற விடயமாக நீங்கள் இந்த படத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல ஓஷானியா தீவுகள் எனப்படுகின்ற தீவுகள் ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் உள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளை அடிப்படையாக கொண்ட ஓஷானியா தீவுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக சனத்தொகையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது 0.5% கொண்டுள்ளது. அதே போல ஆப்பிரிக்கா உயர் கருவளவாக்க வீதத்தை கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டமானது உயர் கருவளவாக்க வீதம், அதாவது 4.4% கருவளவாக்க வீதத்தை ஆப்பிரிக்கா கண்டமானது கொண்டிருக்கிறது. ஆனால் ஆசிய நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகள், மிக முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் சடுதியாக திடீரென இந்த குடித்தொகை வளர்ச்சியில் பார்க்கின்ற பொழுது கருவளவாக்க வீதமானது சடுதியாக வீழ்ச்சியடைந்திருப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த ஐரோப்பிய நாடுகளில், வட அமெரிக்கா கண்டத்தில் உள்ள சில நாடுகளில், அதே போல் ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள நாடுகளில் இந்த குடி வளர்ச்சியானது மெதுவாக இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆசியா கண்டத்தில் 2.2% நிலையை கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதாவது கருவளவாக்க வீதம் ஆசியாவில் 2.2% பண்பினை கொண்டிருக்குது. ஆகவே இந்த அட்டவணையிலும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வரைவில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக சனத்தொகையில் இந்த கண்டங்கள் ரீதியான உலக சனத்தொகை வளர்ச்சியானது ஒவ்வொரு ஆண்டுகள் ரீதியாக எவ்வாறு மாற்றமுற்று வருகின்றது என்பதை காட்டுகிறது. குறிப்பாக ஆசியாவையும் நீங்கள் ஆப்பிரிக்காவையும் மஞ்சள் கலரினால் காட்டப்பட்டிருக்கிறது ஆப்பிரிக்கா, சிவப்பு கலரினால் காட்டப்பட்டிருக்கிறது ஆசியா. ஆகவே இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வட அமெரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா, ஓசானியா தீவுகளில் உலக சனத்தொகை வளர்ச்சியானது எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் பிரதேச ரீதியாக இந்த வரைவின் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த உலக குடித்தொகை வளர்ச்சியின் 2வது முனைப்பான பண்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விருத்தியடைந்த நாடுகள், விருத்தியடைந்து வரும் நாடுகள். விருத்தியடைந்த நாடுகள் சொன்னால் அபிவிருத்தியில் அதிகரித்த தன்மையை கொண்டிருக்கின்ற நாடுகள், சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சுற்றாடல் ரீதியாக அவ்வளவு துறைகளிலையும் விருத்தியுற்ற நாடுகளை நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்லுவோம். இவற்றில் குறைவடைந்த நாடுகளை அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் என்று சொல்லுவோம். ஆகவே இலங்கையும் ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு. உலகத்தில் பார்க்கிற பொழுது இந்த 2 துருவங்களுக்கும் இடையில் அபிவிருத்தி அடைந்த நாடு, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இடையிலேயும் இந்த சனத்தொகை வளர்ச்சியானது சமனற்ற நிலைமையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கின்ற பொழுது விருத்தியுற்ற நாடுகளின் குடி வளர்ச்சியானது மெதுவாக இடம்பெறுது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய குடி வளர்ச்சியானது மெதுவாக இடம்பெறுது. குறைவிருத்தி நாடுகளில் அது வேகமாக இடம்பெறுவதை பார்க்கலாம்.
விருத்தியுற்ற நாடுகளின் பிறப்புகளானது நிமிடம் ஒன்றுக்கு 26 காணப்படுது. நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே, அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய பிறப்பு ஒரு நிமிடத்துக்கு 26. ஆனால் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற குறைவிருத்தி நாடுகளில் அது 252 காணப்படுகிறது. ஆகவே பிரதேசங்களுக்கு இடையிலே, கண்டங்களுக்கு இடையிலே இந்த நாடுகளுடைய சமனற்ற வளர்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்ட ரீதியாக உலக குடித்தொகை வளர்ச்சியானது அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்ற அடிப்படையில் நோக்குகின்ற பொழுது சமனற்ற முறையில் 2 பகுதிகளையும் வளர்ச்சியடைவதை பார்க்கலாம். அதாவது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் குடித்தொகை வளர்ச்சியானது வேகமாக இடம்பெறுவதை பார்க்கலாம். அதே போல நிமிடத்துக்கான இறப்புகளின் எண்ணிக்கை விருத்தியுற்ற நாடுகளில் 23 காணப்படுது, குறைவிருத்தி நாடுகளில் 86 காணப்படுகிறது. ஆகவே நிமிடத்துக்கான இறப்புகளின் எண்ணிக்கை விருத்தி அடைந்த நாடுகளில் 23. ஒரு நிமிடத்துக்கு அபிவிருத்தி அடைந்த நாட்டில் 23 பேர் இறக்கிறார்கள். ஆனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அல்லது குறைவிருத்தி நாடுகளில் அது 86 காணப்படுது. இந்த அட்டவணையில் உங்களுக்கு உலக சனத்தொகையினுடைய அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுடைய மொத்த சனத்தொகை அளவு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் சிவப்பு நிறத்தினாலும், அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் நீல நிறத்தினாலும் காட்டப்பட்டிருக்கு. உலக சனத்தொகையில் அதிகமான மக்களை இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்லாம் கொண்டிருக்கிறது. ஆகவே அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்ற அடிப்படையில் உலக குடித்தொகை வளர்ச்சியானது சமனற்ற முறையில் இடம்பெறுவதான மிக முக்கியமான ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை போல உலக குடித்தொகையின் 95% மக்கள் விருத்தி அடைந்து வரும் நாடுகள் தான் வசித்து வருகிறார். உலக சனத்தொகையை நீங்கள் 100 சொன்னீர்கள் என்று சொன்னால் 5% மக்கள் தான் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இருக்கிறார்கள். 95% மக்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காணப்படுகிறார்கள். இது மிக வித்தியாசமான ஒரு பண்பாக நீங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். அவற்றை போல் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குறைந்த கல்வித்தரம், மக்களுடைய கல்வி மட்டமானது, அவருடைய எழுத்தறிவு வீதமானது குறைவாக காணப்படலாம். அதே போல இளவயதில் திருமணம் முடித்தல், பால்நிலை பாரபட்சம், கலாசார காரணிகள், மதம், இனம், மொழி ரீதியான பழங்குடிகள் தொடர்பான அந்த அம்சங்கள், குடும்பத்திலே திட்டமிடலின்மை, தொழில் நிலைமைகள் சீரற்ற நிலைமைகள் காணப்படுதல், கிராமிய சமூகங்களாக காணப்படுதல் போன்றவற்றின் காரணமாக இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, தென் அமெரிக்கா, தென்கிழக்காசிய நாடுகளில் குடித்தொகை வளர்ச்சியானது வேகமாக இடம்பெறுவதை பார்க்கலாம். ஆகவே இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் குடித்தொகை வளர்ச்சியானது வேகமாக இடம்பெற்று வருவதற்கு இவ்வாறான காரணங்களை நீங்கள் சுட்டிக்காட்டி அவற்றுக்கு பல்வேறுபட்ட விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டங்கள் ரீதியாக பார்த்தோம், அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் ரீதியாக பார்த்தோம், அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் ரீதியாக பார்த்தோம். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நாடுகளுக்கு இடையிலான சனத்தொகை சமனற்ற வளர்ச்சி, அதாவது நாடுகள் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் சனத்தொகையானது வளர்ச்சியானது சமனற்ற முறையில் பரம்பி காணப்படுது. உலக குடித்தொகையானது 1990 2010 ஆண்டுகளுக்கு இடையில் 30% அதிகரித்துள்ளது. உலக குடித்தொகை இந்த காலப்பகுதியில் 30% அதிகரித்துள்ளதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் 1990 2010 ஆண்டுக்கு இடையில் இந்தியாவானது 40% வளர்ச்சியை கொண்டு சுமார் 350 மில்லியன் மக்களை உலகத்துடன் இணைத்திருக்கிறது. அதாவது 20 வருடங்களுக்குள்ள இந்தியாவானது 350 மில்லியன் மக்களை உலக சனத்தொகையிலே இணைத்திருக்கிறது. அதே போல சீனாவானது 17.1% அந்த குறிப்பிட்ட காலத்தில் கொண்டிருக்கிறது. 1990 தொடக்கம் 2010 ஆண்டுகளுக்கு இடையில சீனா 17.1% கொண்டு 196 மில்லியன் மக்களை உலக குடித்தொகையுடன் இணைத்த நாடாக காட்டப்பட்டிருக்கிறது. இது சீனா இங்கே காட்டப்பட்டிருக்கு. அதே போல இந்தியா அருகில் உள்ள நாடாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 நாடுகளும், ஆசியாவில் இருக்கின்ற இந்த 2 பெரும் நாடுகளிலையும் உலக குடித்தொகை வளர்ச்சியானது மிக வேகமாக இடம்பெற்று வருவதை இந்த தரவுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவற்றை போல இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கின்ற இந்த நாடுகள், குறிப்பாக ஆசியாவினுடைய மேற்கு புறத்தில் இருக்கின்ற கட்டார் மற்றும் அராபிய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த நாடுகளுடைய குடி வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் பிள்ளைகளே, அராபியா, கட்டார் ஆகியன முறையே 315, அதாவது அராபியா 315, கட்டார் 271 ஆகிய வளர்ச்சியை கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஜப்பான் 4.7% கொண்டிருக்கிறது. ஜப்பானானது 4.47, ஐக்கிய அமெரிக்கா 22.5, ரஷ்யா 3.6 ஆகிய வீதத்தை கொண்ட குடிவளர்ச்சி கொண்ட நாடுகளாக இருந்து வந்திருக்கிறது. அந்த காலத்தில், அதாவது 1990 2010 இடைப்பட்ட காலத்தில் இந்த குடிவளர்ச்சி கொண்ட நாடுகளாக நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இதிலிருந்து என்ன எங்களுக்கு புலப்படுகிறது என்று சொன்னால், இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாடுகளிடையே உலக குடித்தொகை வளர்ச்சியானது சமனற்ற முறையில் காணப்படுவதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை போல உலகத்தில் சனத்தொகை இரட்டிப்படைதல் கால அளவை கொண்டிருக்கின்ற நாடுகள் இந்த வெள்ளை நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கிறது. ஐரோப்பியாவுக்கு கீழே உள்ள ஆப்பிரிக்காவுடைய பல்வேறு பகுதிகள் மற்றும் ஆசியாவுடைய சில பகுதிகள் நாடுகளில் சனத்தொகை இரட்டிப்படைதல், அதாவது தென் அமெரிக்காவுடைய சில பகுதிகளும் இங்கே வெள்ளை நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் குடித்தொகை
வளர்ச்சியானது இரட்டிப்படைகிற கால அளவு இங்கே குறைவாக இந்த படத்தின் மூலமாக காட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆகவே உலக குடித்தொகை வளர்ச்சி இரட்டிப்படைதல் கால அளவு குறைவு கொண்ட நாடுகளாக நாம் இப்படிப்பட்ட நாடுகளை, ஆப்பிரிக்காவில் உள்ள சில நாடுகளை, அதே போல ஆசியாவின் சில நாடுகளை குறிப்பிட்டு காட்ட முடியும். இங்கே உலகத்திலே 2020ஆம் ஆண்டு உலக சனத்தொகை வளர்ச்சியில் அதிகமான சனத்தொகை கொண்டிருக்கின்ற 8 நாடுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சீனா, 2வது இந்தியா, 3வது ஐக்கிய அமெரிக்கா, 4வது இந்தோனேஷியா, 5வது பாகிஸ்தான், பிரேசில், நைஜீரியா, பங்களாதேஷ் ஆகிய 8 நாடுகளுடைய சனத்தொகையினுடைய அளவு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது இந்த அட்டவணை மூலமாக. ஆகவே நாடுகளிடையே உலக சனத்தொகை வளர்ச்சி மற்றும் உலக சனத்தொகை அளவானது சமனற்ற முறையில் காணப்படுவதைத்தான் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை, நீங்கள் நாடுகள் ரீதியாக உலக சனத்தொகை எவ்வாறு காணப்படுகிறது, கண்டங்கள் ரீதியாக எவ்வாறு காணப்படுகிறது, வளர்ச்சியடைந்த நாடுகள், வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள் என்ற அடிப்படையில் எவ்வாறு காணப்படுது என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்வதல் வேண்டுமாக இருக்கும். அதே போல சில நாடுகளில் குடித்தொகை பருமனானது மறைப்பெருமானத்தை கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஐரோப்பா, ஆசியா சேர்ந்த பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேற்கு ஐரோப்பாவின் சில நாடுகள் இந்த மறைப்பெருமான குடி வளர்ச்சி கொண்ட நாடுகளாக காணப்படும். குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள். ஜப்பான், இது ஆசியாவில் கிழக்கு ஆசியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான நாடு. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக இங்கே போலந்து, ஹங்கேரி போன்ற நாடுகளிலிருந்து மக்கள் இந்த இடங்களுக்கு, அதாவது குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகள் இடம்பெயர்ந்து செல்வதால் இந்த நாடுகளில், அதாவது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் குடித்தொகை வளர்ச்சியானது குறைவாக இருக்குது. அதற்கான பிரதான காரணம் மக்களுடைய இடப்பெயர்வாகத்தான் நாங்கள் இங்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். அவற்றை போல நாடுகளின் குடிசன வீழ்ச்சிக்கு கருவளவாக்க வீழ்ச்சி, குடிப்பெயர்வு, உயர் இறப்பு வீதம் ஆகியன தாக்கம் செலுத்துகின்றன. குறிப்பாக நாங்கள் இங்கே 3 பிரதேசங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். ஒன்று மேற்கு ஐரோப்பா என்ற சில நாடுகள், அதே மாதிரி கிழக்கு ஐரோப்பா என்ற சில நாடுகள், அதே மாதிரி ஜப்பான். ஜப்பான் போன்ற நாடுகளில் குடித்தொகை வளர்ச்சியானது அல்லது குடித்தொகை பருமனானது மறைப்பெருமானத்தில் அடைவதற்கு காரணம் அங்கு கருவளவாக்க விதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி, அதாவது பிறப்பு விதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி. கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் சனத்தொகை வீழ்ச்சிக்கு காரணம் அங்கிருந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு மக்களுடைய நகர்ச்சி தான் காரணமாக இருக்கும். ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், உலகத்திலே பல்வேறுபட்ட மக்கள் இந்த நாடுகளிலிருந்து இந்த நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதாக செல்வதாக காட்டப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் மேலே குறிப்பிட்ட உதாரணங்களை அடிப்படையாக கொண்டு, குறிப்பாக ஜப்பான், கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளை கொண்டு நாங்கள் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஜப்பானின் கருவளவாக்க வீழ்ச்சி மறைப்பெருமான குடித்தொகைக்கு நேரடி காரணியாக இருக்கிறது. ஜப்பான் 2005ஆம் ஆண்டிலிருந்து மறைப்பெருமான குடித்தொகை கொண்ட நாடாக மாறி இருக்கிறது. இங்கே ஜப்பானுடைய படம் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஜப்பான் நாடு கிழக்காசியில் இருக்கின்ற நாடு. இந்த ஜப்பானில் 2005ஆம் ஆண்டில் இருந்து அந்த நாட்டினுடைய குடித்தொகையானது மறைப்பெருமானத்தை, வீழ்ச்சியை காட்டியிருக்கிறது. இந்த நாடு 2020ஆம் ஆண்டில் 0.3% குடி வளர்ச்சியை காட்டியிருக்கிறது. ஆகவே குறைந்த குடி வளர்ச்சி விதத்தை கொண்ட நாடாக இந்த ஜப்பானை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். இங்கே 2 படங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 2 படங்களும் ஒத்த இயல்புகளைத்தான் கொண்டிருக்கிறது. உலக சனத்தொகை தினம், உலக சனத்தொகை தினம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அனுசரணையில் 1989ஆம் ஆண்டு உலக சனத்தொகையினால் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை இழிவளவாக்குவதற்காக, குறிப்பாக சனத்தொகையின் ஒரு முக்கியமான பகுதி என்ற அடிப்படையில் பெண்கள், சிறுவர்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய உரிமைகளை, குறிப்பாக அவர்களுடைய மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து 1989ஆம் ஆண்டிலிருந்து உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 11ஆம் திகதியே உலக குடித்தொகை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு உலகத்தில் அவற்றை கொண்டாடி வருவதை பார்க்கலாம். ஆகவே மாணவர்களே, உலக குடித்தொகை வளர்ச்சியானது சில நாடுகளுக்கு சாதகமான காரணங்களை அல்லது சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, சில நாடுகளுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்து என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இதுவரைக்கும் பிள்ளைகளே, நாங்கள் மானிட புவியியலின் பிரதானமாக இருக்கின்ற உலக சனத்தொகை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இங்கு ஆராய்ந்திருக்கின்றோம். தேர்ச்சி மட்டம், கற்றல் பேர்களை அடிப்படையாக கொண்டு உலக சனத்தொகையின் பரம்பலானது உலகத்தில் எவ்வாறு காணப்படுகிறது, உலக குடித்தொகை வளர்ச்சியானது உலகத்தில் எவ்வாறு காணப்படுகிறது, அவற்றை கண்ட ரீதியாகவும் வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகள், வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகள் என்ற அடிப்படையிலும் நாடுகள் ரீதியாக எவ்வாறு அது பரம்பி காணப்படுகிறது, குடித்தொகை வளர்ச்சி நாடுகள் ரீதியாக எவ்வாறு சமனற்ற முறையில் பரம்பி காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும், இந்த சனத்தொகை வளர்ச்சியானது நீண்ட காலமாக எவ்வாறு மாற்றமுற்று வந்திருக்கிறது, குறிப்பாக 1750க்கு முன்பு உலக குடித்தொகை வளர்ச்சியானது எவ்வாறு மெதுவாக வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறது தொடர்பாகவும், 1750க்கு பின்பு உலக குடித்தொகையானது வேகமாக அதிகரித்து சென்றதற்கான காரணங்கள், அது எவ்வாறு அதிகரித்து சென்றது என்பதை உலக குடித்தொகை மாற்றத்தினுடைய பல்வேறுபட்ட வரைவுகள் ஊடாக, உதாரணங்கள் ஊடாக
தரவுகளூடாக மற்றும் பரம்பல் படங்களூடாக நாங்கள் இங்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பான மேலதிக விடயங்களை பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பாடசாலை ஆசிரியருடன் தொடர்பு கொண்டு மேலதிகமான விடயங்களை கற்று தேர்வீர்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே எங்கள் பிள்ளைகளே இந்த குருகுலம் நிகழ்ச்சியில் இந்த புவியியல் பாடம் சம்பந்தமான காணொளிகள் பலவும் பல்வேறுபட்ட காணொளிகள் பலவும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் சேனல் NIE யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இவற்றில் நீங்கள் பிரவேசிப்பதன் மூலம் பல்வேறுபட்ட காணொளிகளை நீங்கள் கண்டு அவற்றின் மூலமாக பல்வேறுபட்ட அறிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.